Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின் ரோட்டில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரைவ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் பம்மல், அனகாபுத்தூர் இந்த ரோட்டில் தான் கூப்பிட்டு போக போகிறேன். ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க்கான ஒரு ரோடு. இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிரவுண்டில் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அந்த ட்ரைனிங்கில் சார் எப்படி பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரிசல்ட்டு பார்க்கணும் இல்லையா. எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இப்போ ஓட்டி முடிச்சாச்சு, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அந்த ரிசல்ட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் 10 நாளும் ட்ரைனிங் பார்த்து சொல்லிக் கொடுப்போங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஓட்டலாம். சென்னைக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சென்னையே வந்து சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இப்போ டிரைவிங் வந்து ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். ஹலோ சார். ஹலோ. சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. டிரைவிங் ஃப்ளோ பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க? பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பம்மல், அனகாபுத்தூர்னு சொல்லி கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருக்கீங்க. ஆமாம், இன்னைக்கு சமாளிக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியாச்சு. ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா. ரிசல்ட்டு வந்து பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ரிசல்ட்டு சென்டரே அங்கே தான் இருக்குது. அங்கே போய் பார்த்துடலாம், அவ்வளோதான். சூப்பர். எக்ஸாம் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் கரெக்டாக வருன்ற மாதிரி பார்த்துடலாம், அவ்வளோதான். சூப்பர். இப்போ வரைக்கும் வந்து பக்காவான ரிசல்ட் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸலண்ட்டாக ஓட்டிகிட்ருக்கீங்க, அவ்வளோதான். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லிக் கொடுப்போம், ஃபாலோ பண்ணிடலாம். குட்டு. ஸோ வியூவர்ஸ், ஒரு பக்கா கண்ட்ரோலில் தாம்பரம் ஃப்ளைஓவர் ஸ்லோ பண்ணுவோம். ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே, அப்படியே நேரம் அங்கேருந்து வர்றச்சியே இங்கே நிற்கணுங்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று. நிற்கணுங்கிறது தான் மெயின் தாட்டாக இருக்கும் நமக்கு. நின்று பார்த்து ரைட் லெஃப்ட் பார்த்துட்டு அப்புறம் தான் மூவே பண்ணணும். சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோப்பில் இறங்கும்போது, ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கும்போது ரொம்ப ஸ்லோவாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இறங்கிக்கணும். ஏன்னா பின்னாடி இருந்து வரவங்களும் சரி, நமக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளும் சரி, எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்டில் லெஃப்ட் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியோட மூவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து பக்காவாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் அப்படின்னு சொன்னாலே பஸ்ஸு நிறைய இருக்கிற பஸ்ஸுக்கு நடுவில் தான் வண்டியே ஓட்டின்னு போகணும் அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கான இடம் தான். ஸோ ஸ்லோவாக போயிட்டு லைட்டாக கொஞ்சமாக மிடில் போய்க்கணும். போனதுக்கப்புறம் ஏன்னா அங்கேருந்து வண்டி வரும், மெதுவாக போய்க்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக வண்டி வரும், ஸ்லோவாக போய்க்கணும். லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க. ஓகே, ஸ்லோவாக அப்படி சரி பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பம்பரம் வாங்கிடுங்க. லைட்டாக லெஃப்ட்டு வந்து ஓகே, மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. வெரி குட், போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுது நல்லா டிராஃபிக் உள்ள ஒரு இடம். இந்த டிராஃபிக் உள்ள ஒரு இடத்துல டிரைவிங் ஃப்ளோ வந்து பக்காவாக வந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்து சொல்லி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஒர்க் அவுட் ஆகி அதுலேருந்து கிடைக்கிற அந்த கிளாரிட்டி தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. எப்பயும் சொல்கிற விஷயங்கள் தான். என்கிட்ட எந்த விதமான கண்ட்ரோல்ஸும் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் சார்கிட்ட கொடுத்துருக்கேன். அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் வந்து அவரே தான் மேனேஜ் பண்ணி மல்டி டாஸ்க்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம க்ளீனாக பார்க்க முடியுது இந்த மாதிரி டிரைவிங் ஸ்டைலை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூள் கலப்புவீங்க. எனிவேர் எனி லொக்கேஷன் நீங்கள் வண்டி கார்லேயே போயிட்டு வந்துடுவீங்க. ஃப்ளைட்டில் போகிறத கூட கட் பண்ணிவிட்டு, ட்ரெயினில் போகிறதையும் கட் பண்ணிவிட்டு கார்லேயே போயிட்டு வர அளவுக்கு சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சில பேர் வந்து அப்ராட் கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா ஏர்போர்ட் வரைக்கும் காரில் போகலாம். ஏர்போர்ட்டில் போய் உங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். சூப்பர். க்ளீன் மூவ்மெண்ட் இதுதான். நடுவுலையே போய்க்கோங்க.
ஸோ வியூவர்ஸ் இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக பார்த்து போய்ங்கன்னா சம்டைம்ஸில் வந்து சிக்னல் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம பார்வை தான் சிக்னலாக இருக்கும். ஸோ நாலா பக்கமும் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற வண்டி வருதா இல்லை இந்த பக்கத்தில் இந்த வண்டி வருதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஓட்டணும். ஸோ அந்த விஷயத்தை தான் சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதையும் வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஸ்லோவாக போங்க சார். லெஃப்ட்லேருந்து ஒரு பெரியவர் போயிட்டுருக்காரு. கொஞ்சம் லைட்டாக ரைட்டு காமிச்ச மாதிரி. ஓகே சூப்பர். பொதுவாக நம்ம சென்னை ரோட்டில் ஓட்டும் போது பெரிய பஸ், ஸ்மால் பஸ்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியவர் அப்படின்றது இந்த பெரிய பஸ்ஸு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து மாயாவரத்துக்கும் மாயாவரத்துலேருந்து தஞ்சாவூருக்கும் நடுவில் தான் ஓட்டுவார். ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பார். இந்த விஷயத்த நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள். மூமெண்ட்டு ஸ்லோலி. முன்னாடி பாருங்கள் எல்லா வண்டியும் ஸ்லோ பண்ணிட்டாங்க. நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடாது. ஸ்லோலி குட். லெஃப்ட் அவங்க ரைட். ஏன்னா அங்கே சிக்னல் கிடையாது. அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். முன்னாடி போகிற வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஏன்னா சைட்லேருந்து பஸ்ஸு உள்ளே யூட்டர்ன் பண்ணார் பார்த்தீங்களா? ஆமாம், திடீர்னு அவர் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார். நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த இடத்துல. நிற்கிற மாதிரி போயிட்டு நிற்க மாட்டார் அவர். அப்படி வந்து கட் பண்ணால் தான் அவரால் யூட்டர்ன் பண்ண முடியும். ஏன்னா பெரிய உருவமாக இருக்கு இல்லையா, அதனால தான். ஸோ எப்போவுமே அந்த இடத்துல லெஃப்ட்டில் பஸ்ஸு வந்து நிற்கிது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நின்றுக்கணும். அது ஒரு அனுபவம். சூப்பர். எல்லாமே டிரைவிங்கில் வந்து அனுபவத்தால் கற்றுக்கிறது தான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பேசிக்காக ஸ்டேரிங் கண்ட்ரோலு, வண்டியோட மூமெண்ட்டு, வண்டியோட ஃப்ளோ வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டாலுமே ரோட் சைடில் ஓட்டும்போது ஒவ்வொரு விஷயம் ஒரு நாளைக்கு கற்றுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இந்த இடத்துல வந்து யூட்டர்ன் இருக்கா, இந்த இடத்துல சிக்னல் ஒர்க் ஆகலையா, இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி பீப்புள் வந்து எப்படி கட் பண்ணி ஓட்டுவாங்க, எந்தெந்த இடத்துல வந்து பஸ்ஸு வந்து யூட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாமும் டிரைவிங்கில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நாள் ஓட்டுறச்ச அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஃபோராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நடுவில் லைட்டாக. ஸோ விவாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாம்பரம் மெப்ஸு. இந்த மெப்ஸு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes சிக்னல் இது. இந்த சிக்னலில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸில் வந்து சிக்னல் ஓப்பனாக இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து வெஹிக்கிள் வருவாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து வெஹிக்கிள் வரும், ரைட் சைட்லேருந்து வெஹிக்கிள் வரும். மேபி வந்து சிக்னல் ஓப்பனாக இருக்கும்போது நிறைய பேர் உள்ளே பூருவாங்க. ஸோ அப்போல்லாமும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறது எப்போவுமே டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஓவர் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு நல்லது கிடையாது, ரிஸ்க்கு. அதேமாரி 4 வீலர் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரூட்டு தெரியலன்னா ஒரு பேப்பரை எடுத்து இல்லை கூகுள் மேப்பில் வந்து லொக்கேஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதை க்ளீனாக பார்த்துட்டு எங்கே லெஃப்ட்டு திரும்பணுமோ அங்கே லெஃப்ட்டு திரும்புங்க, எங்கே ரைட்டு திரும்பணுமோ அங்கே திரும்புங்க. நீங்கள் போகக்கூடிய ரூட்டுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுங்க. ரூட்டு தெரியாமல் நடுவில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் நிறுத்துறது, பின்னாடி எந்த வண்டி வருதுன்னு தெரியாமல் நிறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. சீட் பெல்ட்டு ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட்டு போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓவர் ஸ்பீடு இல்லாமல் ஓட்டிக்கோங்க. ஏன்னா ஸ்பீடு ஓவராக ஓட்டும்போது உங்களுக்கு என்ன தான் கண்ட்ரோல் இருந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, நிறைய லேடிஸு ஸ்கூட்டிலலாம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க் போடுறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க பப்ளிக்கில். அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்காதீங்க. எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு பயத்தை உருவாக்கக்கூடாது, மற்றவங்க பயப்படுற மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டவும் கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சிக்னலை வந்து மதித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் சிக்னலில் வந்து கேமரா இல்லை, நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஓட்டிடுறோம், நம்மளை வந்து யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கலாம். பட் அது முக்கியம் கிடையாது. உங்களால் மற்ற உயிருக்கு எதுவும் வந்து இஷ்யூ வந்ததுன்னா அது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தவறாயிடும். அதனால் வந்து எப்போவுமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுறணுங்கிறத மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஆல்வேஸ் ஹாப்பி, பி கூல். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சாருக்கு. மெயினாக வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறது கூட சீக்கிரமாகவே நாங்கள் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம சென்னையில் ஓட்டக்கூடிய வெஹிக்கிளோட அந்த ஃப்ளோ, அந்த மூமெண்ட்டு, இதை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ணி சார் பக்காவாக ஓட்டிகிட்ருக்கார். சூப்பர் சார், எக்ஸலண்ட் டிரைவிங். தேங்க்யூ. பி கூல் அண்ட் ஹாப்பி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ, பாய்.